தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சட்டம் வசனம் வேத விளக்கம் வெளிச்சங்களை காண வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக கிருபையினால வந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த வெளிச்சம் வேத வெளிச்சம் ஒளி இங்க தலைப்பில் பிரகாசத்தை குறித்து செய்தி கேட்க தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியா இந்த பூமியில் வந்தார். அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேசத்தை ஒளியாய் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கடைசியாக நேற்றை பேசின வார்த்தை இதுதான். மறுபடியும் இந்த ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் சொன்னார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் வீணாக ஓடினதும் வீணாக்க பிரவேசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுழல்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப என்ன குறித்து பேசி நான் நினைக்கலாம், உங்களை குறித்து இந்த வார்த்தை வசனம் பேசி இருக்குல்ல, நம்மளை ஒவ்வொரு நினைக்கலாம். யாருக்கு நம்ம நினைக்கலாம்? இயேசு கிறிஸ்துவ வாழ்கிற ஜனங்கள், நீங்கள், நான், நீங்கள், உங்கள், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம். எப்படி? அதான் ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வருஷத்தில் ஆண்டவர் சொன்னது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்ப இங்க இந்த நம்ம தேவடைய உலக பவுல் சொல்லும் போது நம்ம பிலிப்பியருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், கிறிஸ்துவ நமக்குள்ள ஒளியை தடுத்திருக்கிறபடினால சுடராக நாம் பிரகாசிக்கிறோம். ஆமென். அணையா விளக்க போல நம்ம பிரகாசிக்கணுமா? நாம் பிரகாசிக்கணும். அதான் பிரகாசங்கிற தலைப்புல நான் இந்த வார்த்தையை ஒரு ஒளியா இருக்கிற. ஆமென். நீங்கள் இயேசுவை பின்பற்றி வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். நான் பிரகாசிக்கணும்னா கிறிஸ்துங்கிற ஒளி நமக்குள்ள முழுமையா வெளிப்படும் போதுதான் நான் பிரகாசிக்க முடியும். அப்போ நம்ம அவருக்கு அடிச்சுவடுகளை பின்பற்றணும். அதான் நம்ம கஷ்டப்படுறோமே. ஆமென். நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு காலத்தில் மறுகலத்தை காட்டிக்கொண்டு இயேசு சொன்னார், இதான் பிரகாசிக்கும் அடிச்சுவடு பின்பற்றது. ஆமென். ஒரு பிரயாணத்துக்கு போனா எதையும் கொண்டு போன கவலைப்படாம போ, அங்க எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதையா அப்படி செய்ய முடியுமா? முடியாது. நம்ம எல்லாம் முன்குறிச்சு ஆமென் பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? தலைக்கு இருந்தாலும் பார்த்தாலும் தலை கட்டு உள்ள தலைகணைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இதெல்லாம் உலகத்தை போட முடியும். அது இயேசுக்கு போட முடியும். இல்லைன்னா ஆமென். நீ ஒன்னே பார்க்காத, கர்த்தரை பாரு. நீ போய்கிட்டே கர்த்தரை பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஆமென். உண்மையில வித்தியாசமா நான் சொல்லுவேன்னா, நான் வீட்டில் எந்த பொருளுக்காகவும் ஜெபிங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏதோ வாய்த்தவரை இருந்தால்தான் உண்டு. ஜெபிங்கம்மா, இது உலகத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு வண்டிக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு விஷயம் இருக்கு. வீட்டில் எதுவும் ஒரு கீபோர்டு கிடையாது. சத்தியமன்ற ஒரு சாட்சியை சொல்றேன். கீபோர்டே கிடையாது. எனக்கு அந்த நினைப்பு கிடையாது. கீபோர்டு வாங்கினது நினைப்பு எனக்கு தரவே இல்லை. ஏன்னா நான் கொட்டடிச்சு பாட்டு பாடினாலே போதும், அதுலேயே எனக்கு ஒரு திருப்தி. ஆமென்.
கீபோர்டெல்லாம் எனக்கு அது ஒரு திருப்தி. அதான் நினைக்கிறது இல்லை. எங்கே நமக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது? கிடைக்கிறத கொண்டு நம்ம பாடிட்டு இருப்போம், கிடைக்கிற ஆத்மாக்களை கொண்டு பாடிட்டு இருப்போம். கர்த்தர் சுத்தமான நிறைய கொண்டு விட்டு கர்த்தர் சுத்தமான தரத்துல அந்த எண்ணத்தை தான் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு இந்த சாட்சியம் சொல்றேன்னா, ஆமீன், ஜீவ ஒளி. அப்ப நான் வீணாக ஓடினது இல்லை. ஆமீன், வீணாக பிரயாசப்பட்டது நம்ம இல்லை. அதை கர்த்தர் ஒளியை விசுவாசித்து அவருக்கு வழியை பின்பற்றி அவர்கள் நடக்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்பட்டிருக்கிற இந்த வருஷத்து அடிப்படையில் சாட்சியை சொல்றேன். அப்போ நான் ஆராய்ச்சிட்டே இருக்கிறேன். எனக்கு கூட இந்த விசுவாசிகிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காத ஆராதனை நடக்கும் போதெல்லாம் நீங்க அதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ண சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. விண்ணப்பத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவோம், அவங்க ஜெபியம் பண்ணிட்டே போவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கப்படுறது இல்லை, நானும் கேட்கறது இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு கீபோர்டு வேணுமே அப்படின்னு. இப்படிதான் எங்க ஊழியர் வளர்த்திட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் விசுவாச வாழ்க்கை. கிடைச்சா சரி, இந்த வேலை கிடைச்சா இப்படி, இந்த வேலை கிடைச்சா அங்க, இந்த வேலை கிடைச்சா இங்க, இந்த வேலை கிடைச்சா இப்படி கொடுத்தா நான் ஊழி செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் ஆர்டர் நடத்திட்டு இருக்கிறேன். நடத்திட்டு இருக்கப்ப என்னைக்கும் ஒரு சகோதரர், என்ன நேசித்த சகோதரர், அவர் வருவார். அன்னைக்கு காணல, எனக்கு மனசு கஷ்டாகி போச்சு. யார் வரல எனக்கு தெரியல. அதில் அவர் ஊழியத்தை தாங்கி நடத்துகிற நல்ல வசதி உள்ள ஒரு நண்பர், சகோதரன் சொல்லலாம். ஆமீன். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் வளர்ச்சிக்கு அந்த குடும்பம் தான் வித்துக்கிட்டது. அப்போ திடீர்னு அவங்க ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வரல. ஞாயிற்றுக்கிழமை காலையில காணாத்தோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அவங்க எனக்கு போன் அடிச்சு ரீசனை சொல்லி இருக்கிறாங்க. அவர் பெரிய ஒரு விரைவினை சொல்லி பிடிக்கப்பட்டு அவர் பெரிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாத போய்விட்டது. ஆராதனை முடிந்தது. நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், விசாரித்தேன். விசாரிக்கும் போது அவங்க என்ன ரொம்ப ஒரு விதமாக திட்டினாங்க. சற்று எனக்கு விசனமாயிருந்தது. விசனமாயிருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு பேர சொன்னாங்க. இந்த மருத்துவமனையில என் புருஷன் காய்ச்சல் கொண்டு போனாங்க. அந்த மருத்துவமனையில அவருக்கு பிளட் கவுண்டர் செக் பண்ணப்போ அவர் டெங்கு காய்ச்சல் இருக்கு, அது ரொம்ப இதாக கண்ணெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆகவே இந்த மருத்துவமனையில் கூட ட்ரீட்மெண்ட் கிடையாது, நீங்க பெரிய ஆட்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப தூரத்துக்கு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அப்ப நான் போன் பண்ணிட்டு இருக்கிறேன். போறது ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறாங்க. ஏன்னா அவ்வளவு காய்ச்சல் ஒரு இப்படி இந்த வியாதின்னு சொன்னவங்க கொஞ்சம் கூட பயந்துட்டாரு. பயந்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. ஆமீன். பாருங்க, எனக்கிட்ட அந்த அம்மா அந்த சகோதரி துரு நிற்கிறாங்க. போன வருஷம் எடுக்க மாட்டீங்களோ, அப்படி பெரிய ஆள் ஆயிட்டோ, அப்படி இப்படி ஆடப்போட சத்தம் போடுறாங்க. எனக்கு அப்படியே அவங்க எல்லாம் சத்தம் போட எனக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. என்னமா சொல்லு அப்படின்னு சொல்லணும். அவங்க சொன்னாங்க, அவருக்கு இந்த ஆஸ்பத்திரியில டெங்கு காய்ச்சல் சொல்லிட்டாங்க, அதனால நாங்க இப்ப பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வாய்க்கு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்களேன். யார் சொன்னது அவருக்கு டெங்கு காய்ச்சல்? டெங்கு காய்ச்சல் கிடையாது அப்படின்னு அவட ஒரே வார்த்தை வாங்கிட்டு விழுந்துச்சு. என் பிள்ளைக்கு டெங்கு காய்ச்சல் நோ சான்ஸ், விடமாட்டேன் அப்படின்ட்டேன். நடக்கிற காரியமா? மற்றொரு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பத்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, டெங்கு காய்ச்சல் அவருக்கு கிடையாதுன்னு சொல்றேன்னு நான் சொல்றேன். நம்புவாங்களா? நம்ப முடியுமா? நீ ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ப மாட்டாங்க. ஆனா போயிடாங்க. போய் நல்ல எனக்கு நான் அப்படி சுகத்தோட இருக்கிறேன். திட்டம் வாங்கிட்டு ஆண்டவா, அது ஊடகங்களுக்கு தெரியும் அப்படி காட்டி ஓட்டிக்கிறது.
எழுபல அசுவமா எழுப காணிக்கையில் தள்ளு அதை போச்சா அப்பா எல்லாம் போட்டோம் அப்படி சோத்திரம் பண்ணி பாரத்தோட சாப்பிடவும் முடியல. அதெல்லாம் முடிச்சு எல்லாரும் போனாங்க. அப்படியே என்னைக்கு அவங்க தர காசு காணிக்குதான் எனக்கு அல்லது செலவுக்கு பில்லு கட்டுவோம்னு போய் அவங்களுக்கு தெரியாத அளவுங்க. அப்போ இன்றைக்கு அதுவும் இல்லை, என்ன செய்வோம் சொப்பான்னு அப்படியே படுத்திருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. ஏதோ பேருக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உட்கார்ந்து இருக்கிறேன். பாருங்க, அங்க போன உடனே இவங்க ஆம்புலன்ஸ் போகுது, பின்னால பணம் போகுது, அது சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க. இப்படி அங்க வண்டி பெரிய இடத்துக்கு போயிட்டே இருக்கு. அங்க போயாச்சு. உடனே இங்க கொடுத்த ரிசல்ட் அங்க பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, இம்மிடியட்டா ஒரு 25,000 பணத்தை கட்டுங்க, இவருக்கு செக் பண்ணலன்னு சொல்லிட்டு முதலா அடுத்த செக்கப் அவங்க தொடங்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல அவங்க பிளட்டை எடுத்து கவுண்டை செக் பண்ணும்படி கற்றுக்கிறேன். முதல் செக்கப்படி பார்த்துட்டு என்ன தெரியுமா, இவருக்கு டெங்கு வச்சது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமே, டெங்காய்ச்சல்னு சொல்லிட்டாங்க. எதுவும் இல்லை, ஒன்னெல்லாம் நிப்பிட்டு போன வண்டியெல்லாம் டெங்காய்ச்சல் சாதா காய்ச்சல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவோம்னா அவனுக்கு கொஞ்சம் தேடி தப்பாயிட்டு டெங்காய்ச்சல் இல்லையாம்ல. அவன் சொல்லணும், இல்லை வேற எந்த ஒரு தீர்ப்பு. ஒரு நாள் அவரை வைத்து விட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆமீன். இல்லை, கவுண்டில் மிஸ்டேக்கு. மற்றோட சொல்லிட்டாங்க, இந்த செக் பண்ண புள்ள அதை வேலை பார்த்த சகோதரி அந்த பிளட்டை செக் பண்ணதுல மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா கவுண்டு தவறிட்டது. ஆகவே சீரையை மாற்றி போட்டுட்டாங்க. சரி, அது போயிட்டு அந்த பக்கம் நம்ம எதுக்கு போகிறோம், மாறி போய் அது அவங்க விஷயம், அங்கே நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அதனாலதான் பார்த்த டாக்டரு இவ்வளவு கவுண்டு இருக்கா, அவங்க எடுத்து விட்டு இவருக்கு தலையெழுத்த பார்த்து நல்ல காரியம் ஆண்டவர் கிரியை செய்தா, இடப்பட்டா. அடுத்த செக்கப்ல இல்லைன்னு வந்துருச்சு. அப்ப எங்க மிஸ்டேக்னு பார்த்தா கவுண்டு எண்ணிக்கையில வந்த மிஸ்டேக். சரி, அது போட்டோம் எல்லாம் சொல்லி அவங்க வெளிப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்க கொஞ்சம் கூடுதலாச்சு. உடனே கார் பிடிச்சி வந்தாங்க. வந்துக்கிட்டு சாயல் 3 நாள் கழிச்சு அதை போடுறது பார்த்து, நீங்க சொன்ன மாதிரி எங்கேயும் இல்லையா பார்த்துருங்க, இங்க உள்ள ஆஸ்பத்திரியில இப்படி ஒரு தவறான எண்ணிக்கை முன்னப்படி வந்துருச்சு, நான் கேஸ் போட போதான் அப்படின்னா. நான் சொன்னேன், இது ஆண்டவர் செய்த அற்புதம். ஒருவேளை அங்கேயும் ட்ரிங்குன்னு மாறி வந்துருந்தா, அதே மாதிரி என்னத்தை பிசாசு போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னு கேட்டேன். அதனால பேசாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, ஆமை இயேசுவே நன்றியப்பா காத்தீரன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டோரை மேம்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆமீன். அதில் முதலாக ஊழியத்தை இந்த செய்த இந்த ஒரு சாட்சி என்னன்னா, அந்த ஆஸ்பத்திரி கட்டிட பணத்தை திருப்பி வாங்கி கொண்டு வீடு திரும்பிய முதல் கஸ்டமர் எங்க விசுவாசியா இருக்குன்னு கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன். பிள்ளைகளை விதமான அற்புதம் கற்று மற்றவரை ஆச்சரியப்படும்படிக்கு என்னை அநேக ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா மற்றவர்களை இப்ப தெய்வ பக்தியில அதிகமா இருக்காங்க. ஏன் அவங்க வளர்றாங்க? தெய்வ பக்தி மனுஷங்களோட விட உலகத்தில் பேசுகின்ற விட தெய்வ பக்தி யாருக்கு இருக்கு? மற்றவர்களுக்கு அவர்களை கற்று உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. நான் ஒரு காலம் அது பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி அவங்களே சொல்றாங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமை அவிசுவாசிகள் அவர் செய்தாருங்க. செய்துக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மற்ற அனைவருமே இருக்காங்க. இல்லை, அவங்களையும் கற்று ஆசிரியத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம் அவிசுவாசத்தை நிமித்தம் வருகிற போராட்டம். ஆமீன். இன்னொரு விஷயம் அது என்ன நீங்க பாப்பீங்கன்னா,
அவங்க கொடுக்கிற முதல் ஒரு பலவீனம் வரும்போது மாத்திரம் மருந்து கொடுத்துக்கும் போது நீ விசுவாசத்தோடு போய் தொட்டால் அப்பவே விடுதலை ஆகும். அதில் நம்ம தான் இது நம்ம சட்டத்தில் சில அவிசுவாசங்கள் ஒப்பு கொடுத்தா பிடியாடியா மாறிடுறோம். இது யார் மேலேயும் நம்ம கை நீட்ட முடியாது. என்ன கேட்கிறது பிள்ளைகளே, இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆண்டவரை பின்தொடர்கிற அடிச்சு விடுற பற்றி கொண்டு நடத்துகிற பிள்ளைகளை எந்த தத்துவமோ பஞ்சமோ பசியோ எந்த கிரிகளை மேற்கொள்ளாதுங்கிறதுக்காக தான் இந்த சாட்சியை சொல்லி பல காரியங்களை மேற்கொள் காட்டினேன். ஆனால் நான் ஜெபிக்கலை கீபோர்டு வேணும் இன்னி. ஆனால் அவர் உடனே என்னை வர சொன்னார், பாஸ்டர் இங்கே வாங்க, சபையில் நமக்கு ஒரு குறை இருக்கு, கீபோர்டு இல்லைல்ல, ஒரு கீபோர்டு வாங்கித்தாரு. அந்த ஆஸ்பத்திரியில் கட்டுற பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு கீபோர்டு வாங்கித்தாரேன். இன்னி 22,000 ரூபாய்க்கு அந்த காலம், இப்போதான் 60,000 ரூபாய்க்கு அந்த கீபோர்டு கிடைக்காது. ஐ மீன் 22,000 ரூபாய்க்கு அன்னைக்குள்ள மாநில உள்ள ஒரு எமா கம்பெனி கீபோர்டு வாங்கி தரும்படி கர்த்தர் கிரியை செய்து அது சபையில் இன்றைக்கும் வாசிக்கும்படி கிரியை செய்தார். அப்போ தேவனை பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவன் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிரகாசிக்க வைக்கிறவர். அந்த ஊழியத்தை, அந்த குடும்பத்தை, அந்த விசுவாசம் நடக்கிற பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளை, உங்க புருஷனை, உங்க ஜீவிதத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை பிரகாசிக்கிறவர் கர்த்தர். அந்த வசனம் நமக்கு சொல்லுதுன்னா நான் சொல்ல வந்தேன் இந்த சாட்சி. அதுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை. இதுவும் பிதாவே 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 அப்படி மாறடிக்க வேண்டிய தேவையில்லை. பிதாவுடைய ராஜ்யத்துடைய அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 40 வருஷம் சில ஊழியக்காரர்கிட்ட முதல் 40 வருஷம் முடிச்ச உடனே சில ஊழியக்காரர்கள்லாம் என்னை போன் பண்ணி கேட்டாங்க, தம்பி என்ன தரிசனம் கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், ஒரு நன்மை எனக்கு தரல, இந்த ஒரு வேத வசனமே எனக்கு கிடைச்சது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ஒரு வசனத்தை தான் என் சபைக்கு வாக்குத்தத்தமாக வசனமாக வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஊழியத்தின் வழியில கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை கேட்க தேவைப்படுகிற அமிதமாக தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஒரு கூட வாசிக்க கேட்போம். ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் உள்ள மகிழ்ச்சி கிறிஸ்துவனால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு நீ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சூழல்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் யாரும் சொல்ல சாட்சி. அப்ப நம்ம பிரகாசிக்கிற நாம் நீங்கள் நம்ம எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் ஈசாக்கை பணியில கர்த்தர் கேட்டபோது விசுவாச வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான்? கர்த்தத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்பன்னு சொல்றாரு மகள்கிட்ட, உன்னை பணியில போய் சொல்லல. விசுவாச வார்த்தை, விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துடைய மேன் அவருடைய அடிச்சுவதே விசுவாசம். அப்ப அவருடைய கிருபை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய ஒளியை பெற்ற பிள்ளைகள், கிறிஸ்து கூட பிரகாசிக்கிற பிள்ளைகள், நாம் விதமான விசுவாசம் உறுதிப்பட்டு இருக்கணும். நம்ம நகைக்கிறவர்களை ஏற்று நிற்கக்கூடாது, சபிக்கக்கூடாது, நம்மளை துக்கப்பட்டு சபிக்கக்கூடாது, நம்மளுக்கு வேதப்பட்டு சபிக்கக்கூடாது. துதி எடுக்கல வாயினால சபித்தலும் துதித்தலும் ஒரு நாளிலிருந்து புறப்படாது இருக்கக்கூடாது. ஆமீன். நம்ம ஆசீர்வதிக்கிற மட்டும்தான் நம்ம வேலை, சமாதானம் பண்ற மட்டும்தான் நமக்கு வேலை, ஒளி கொடுக்குற மட்டும்தான் நமக்கு வேலை. அதனால நான் ஒளி கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பா அந்த பேச்ச ஒளி கொடுக்க நீ கொடுத்துக்கிட்டே இரு, கனி கொடுக்கிற நீ கொடுத்துக்கிட்டே இரு, ஆசீர்வதிக்கிற நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டே இரு. ஆமா, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள்,
உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்கு கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். உன்னை தட்டி எழுப்புறவங்களுக்கு அவங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன். இதெல்லாம் வசனம் இயேசுவின் போதகம். நீ கொண்டு வர கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவ வசனத்தை கை கொள்ளுங்க, தேவ வெளிச்சத்தை அடைங்க. அதான் சொல்லுது, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுதந்திர போல பிரகாசிக்கப்படுவீர்கள். வசனத்தை கையில பிடிச்சுக்கணும். ராஜ்யத்தை தேடலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூட வசனத்தை தேடிக்கிட்டே இரு. அதான் சொல்லி விட்டாரு, தேடு. ஆமை விளக்க கொடுத்து தேடு, விளக்கில ஒளியா பிரகாசி. அப்போ உனக்கு மறைவது ஒண்ணும் இல்லை. எப்போ பிரகாசிக்கணும், எப்போ பிரகாசிச்சுட்டே இருக்கணும். கடைக்கு வரைக்கும் நீ தேடிட்டே இருங்களா, ஒளி விளக்க கொடுத்து வச்சு கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. எங்க தேடின தேடிக்கிட்டே இரு. பூட்டி கிடக்கு உனக்கு கிடைக்கிறது நன்மை. தட்டிக்கிட்டே இரு, திறக்க வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கு. ஆமீன். தேடிட்டே இருக்கு, கிடைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. இதுதான் கர்த்தருடைய ஒளி. அப்ப வசனத்தை பிடிச்சுக்கிட்டு பிரகாசிக்கணும், சொல்றா ஒளி கொடுக்கணும். அப்ப வாயில நெகட்டிவான வார்த்தை வரவே கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்டப்ப உன் புருஷன் கனியோடு இருக்கிறதா, விசுவாச வார்த்தை சொல்லி அனுப்பு. பிள்ளை இப்போ அந்த ரிசல்ட்ல கூட ஒரு பிள்ளை வந்து சொன்னான்னுட்ட, நான் தோத்துருவேன். எங்க ஊழியக்கார சகோதரி எனக்கு எங்க கூட போதக சகோதரி, பாஸ்டர் சகோதரி, எங்க சபையில பாஸ்டரா இருக்கா. அவங்க பையன் வந்து சொன்னாங்கன்னா, அம்மா எல்லாம் அடிக்கக்கூடாது, அம்மா எல்லாம் திட்டக்கூடாது. அது சகோதரியத்தை சாட்சி சொல்ல எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஆமீன். அவன் சொல்லலாம், அவன் சொன்னானா, நான் தோத்துருவேன்பா. எனக்கு அவன் நீ என்ன சொல்லு சகோதரி கேட்டிருக்கா. சொல்ல பார்த்தா 10 மார்க்குகள் கூட கிடைக்காது. ஆனா கர்த்தர் ஜெயிக்கும்படி கற்றுக்க கேட்கற தட்டி தவணமயப்பட்டு சாட்சி சொன்னான். அதான் அவனை கர்த்தர் ஞானத்தோடு எழுதும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு கிரியை செய்திருக்கிறாரு. ஆனா அவனுக்கு அது மறக்கப்பட்டுச்சு. ஆமே. ஏன் நான் ஜெயிப்பேங்கிற ஆதங்கம் இல்லாம கர்த்தர் அவனை சரியாக்கி இருக்காரு. தாழ்த்தும்படிக்கு அவனை ஒப்பு கொடுத்து அவன் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அநேக காரியம் தான் உண்மை. சிலருக்கு பலத்தபடியே தெரியாது. அப்ப குதிரைக்கு இருக்கிற போல குதிரைக்கு தெரியல, அதுக்கு மட்டும் ஒரு கொம்பு இருந்தால் ஒன்னையுமே சரியாக்கணும், ஆலையை கூட மிச்சம் வைக்காது. ஆமீன். எல்லாம் ஒண்ணு நாம போயிடும். ஆனா ஆண்டவருக்கு தெரியாத கொம்பை கொடுக்கல, மறைக்கிறது சில மறைப்பாரு. உனக்கு நன்மை மறைக்கப்பட்டிருக்கும், உனக்கு ஆசிர்வாதம் மறைக்கப்பட்டிருக்கு. நீ பயப்படாத, கர்த்தர்கிட்ட உண்மையாயிரு. அது ஏற்ற நாள் வரும்போது உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பா. எல்லாம் மறைவாதான் இருக்கும். மறைவான ஆமேன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறார். அது காது கேட்காது, கண்ணு காணாது, உண்மை கை சல்லம் உணராது. ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆகவே அந்த கர்த்தர் வசனத்தோடு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒளியா பிரகாசிக்கணும், வசனத்தை கை கொள்ளணும். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பலவத்தோப்பரி, இன்றைக்கும் எனக்கு பிள்ளைகளோடு பேச வேண்டிய வார்த்தைய வசனத்தை மன்னாவை நீர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறீங்க. நீர் கிரியை சுயனுமாய் ஜெபிக்கிற எங்க பிள்ளைகள் ஒளியாய் பிரகாசிக்கத்தக்க, உங்களுடைய கிருபை நிரணிக்கத்தக்க கர்த்தர் கிரியை செய்யும். ஆசீர்வதி. தலையாய் இருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில்
செயலந்து போவதாக. பிசாசின் கிரிகள், பிசாசின் ஆதிக்கங்கள் செயலந்து போவதாக. விடப்பட்ட வானமில்லத்தின் பொருளாத ஆவியின் சேனையுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டு. இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் பரிசுத்த ஆவியின் ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்களில் தளித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக. ஒரு பெரிய கிரியையை நடப்பிக்கத்தக்கதாக அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே உம்முடைய மகிமை, இயேசுவே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக அப்படி இறக்கம் செய்வீராக. உம்முடைய மகத்துவமுள்ள ஆணிபாய்ந்த கலத்தை நீர் வைப்பீராக. சர்வ வல்லவொன்று இழந்து தங்கத்தக்கதாக. பார்வோனின் சேனைகளை தகர்க்கப்படத்தக்கதாக. பிசாசின் கிரியைகளை தகர்க்கத்தக்கதாக. கோலியாத்தின் சூழ்ச்சிகளை முறிக்க படிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இதோ உபத்திரத்தில் குகையை உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி, வசனத்தின்படி உம்முடைய மகிமை கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பன் இறக்க செய்வீராக. இயேசு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை கண்டு உணரத்தக்கதாக, கேட்டு உணரத்தக்கதாக அப்பன் இறக்க செய்வீராக. பிறத்த கிருமியை நடப்பீராக. இயேசுவே உம்முடைய மகத்துவம் வெளிப்பட்டு சேனைகளின் தகப்பனே, இஸ்ரவேலின் சேனைகளின் தகப்பனே, யாக்கோபின் வம்சத்தின் சேனைகளின் தகப்பனே இறங்குவீராக. தரப்பட்ட ஆசீர்வாதங்கள், தரப்பட்ட அபிஷேகங்கள், பரிசுத்தாவின் வல்லமைகள் எங்க பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. உலகத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. திருமண தலைப்பட்ட பிள்ளைகள் திருமணம் குடும்பத்தில் நடப்பதாக. அது குட்டி வரியினாலும் பெற்ற ஆவியினாலும் பிடிக்கப்பட்டு பிள்ளைகளாக பெற முடியாதபடிக்கு தத்தளிக்கிற குடும்பங்கள் விடுதலை இப்போதே உண்டாவதாக. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்குவதாக. கர்த்தருடைய நன்றி, கர்த்தர் ஜீவ தண்ணீராகிய நீரூற்றி இவர்கள் பிடித்துக் கொள்வார்களாக. வேத வசனத்தை பிடித்துக் கொள்வார்களாக. விசுவாசத்தில் உறுதிப்படுவார்களாக. இயேசுவை அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு சட்டத்தில் இருக்கிற நாட்டின் நரம்புள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எரிந்து நடக்க முடியவில்லை. அவருக்கு சட்டத்தில் வியாதி மேல விளவினும் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிற கிரியைகள் மேல இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை தளித்திருக்கிறேன். அந்த பரிசுத்த ரத்தத்தின் நிமித்தமாக இவர்கள் விடுதியை காண்பார்களாக, வெற்றிமை காண்பார்களாக, சமாதானத்தை காண்பார்களாக, சந்தோஷத்தை காண்பாராக. கர்த்தருடைய மகிமை எங்க பிள்ளைகளுக்குள் உதிப்பதாக. ஜீவ ஒளியாகிய இயேசுவினுடைய குடும்பத்தில் உதைப்பதாக. நாம் மட்டுமே இயேசு நாம் மட்டுமே பொல்லாங்கள் நீங்கள் அக்கிரங்கள் அவிழ்த்து போடத்தக்க வல்லமை இந்த சத்தம் தொழிக்கிற ஒவ்வொரு இல்லங்களும் வெளிப்பட இந்த இரவு வெளிப்பட கற்றுக்கிறீச்சு. பகல் நேரங்களில் வெளிப்பட கிரியிச்சு. கற்றலாம் மட்டுமே இருக்கச்சு. நல்ல பிதாவே, ஆமென். என்ன தேவைப்படுகிற இன்றைக்கும் வார்த்தையை கொடுத்திருக்கிற நாளை தினத்திலும் வாங்க வார்த்தை ஒளியை குறித்து பேசி உங்களை ஒளிக்குள் நடத்தும்படிக்கு மேன்மையை காண பிறகு உங்களை ஒளியாய் பிரகாசிக்க வைக்க, சூழலாய் பிரகாசிக்க வைக்க கற்றுக்கிறேன்.